27th தசகம் படிக்கணும். பின்னாடியிலேருந்து படிக்கிறீங்களா முன்னாடியிலேருந்தே படிங்க. யார் படிக்கிறார் ஃபர்ஸ்ட்? பாகி மேடம் has joined. பாகி மேடம், you just joined. Can you read? இப்ப யார் படிக்கணும் மேடம்? Yeah, I read. Yeah, okay. Others can. 27th, na? Yeah, others please mute. Yeah. Durvasa sulavanitāpta divyamavyam shakkāya swayamupādāya tatra bhūyah nagendra pratimudite sasāpa shakkam kāshanti stvaritarate tam sajanam. Bona madam, can you read? Bona madam, are you there? Gauri madam, can you read? Gauri madam, are you there? Nitya madam, can you read? Yes, Mata. Okay, Shapena pratitajareta nirjarendre deveshyapyasurajiteshu nishprabheshu sharvadhya kamalajamete sarvadeva nirvana prabhavasamam bhavantamapuhu. Padmavati madam. ब्रह्माद्यै सुतमहिमा स्थिरं ददानि प्रादुष्यन् वरदपुरः परेण दाम्ना हे देवादिदिगकुलैर्विदाय सन्ति मददेति पर्यसात्वम्. सन्दानां कृतवती धानवै सुरौघे मन्तानं नयति मधेन मन्दराद्रिं भ्रष्टेऽस्मिन् भदरमिवोद्वहन् गकेन्द्रे सद्यस्त्वं विनिहितवान् पयोदौ. Parvati Shivaraman madam. आदाय द्रुतमत वासुकिंवरत्रां पातो तौ विनिहित सर्वबीजजाले प्रारब्धौ मतनविदौ सुरासुरस्तैः व्याजात्वं भुजगमुखे करोऽसुरारीन्. Raja sir. Yes, madam. शुब्दाद्रौ क्षुपितजलोदर ददानीं दुग्धाब्धौ गुरुतर भारतो निगम्ने देवेषु व्यतितमेषु तत्प्रियैषि प्राणैषि कमटतनुं कठोर पृष्ठाम्. Rajeshwari Srinivasan madam. படிக்கிறேன் மேடம். वज्रादिस्थिरतर कर्परेण विष्णु विस्ताराल् परिगदलक्षयोजनेन अम्भोधे कुहर गधेन वर्ष्मणा त्वं निर्मग्नं क्षितिधर नाथमुनिनेध. Yeah, Sitaraman sir. स्मता उन्मग्ने झटिति तथा धराधरेन्द्र निर्मेतुर्दृढमिग सम्मदेन सर्वे आविश्वदितय गणेऽपि सर्पराजे वैवश्यं परिशमयन्नधिवृतस्तान्. Uma Maheshwari madam, படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம், படிக்கிறேன். उत्तम प्रवण जवोनम मद्गिरीन्द्र नस्तैकस्थिरतर हस्तपङ्कजं त्वाम् अप्रान्ते विधिगरिषादय प्रमोदात् तुत्प्रान्तनुनुवु उरुपात पुष्पवर्षाः. கௌரி மேடம் இப்ப படிக்க முடியுமா? எஸ் மேடம், படிங்க. அப்போ அன்மியூட் பண்ணிட்டே இருக்கேன், அது அன்மியூட்டே ஆகல. பரவாயில்ல படிங்க. दैत्यौघे भुजगमुखा नीलेन तप्ते तेनैव त्रिदशकुलेऽपि किञ्चिदार्ते कारुण्यात्तव किल देववारी वाहः प्रावर्षन्नामरण
प्रावर्षणामरगणान् दैत्यसङ्घान् போனா மேடம் படிக்கிறீங்களா இல்லையா? ஓகே, லாஸ்ட் ஒன் பாகி மேடம் படிச்சிருங்க. उद्गाम्यत् बहुतिमितक्कचक्रवाले तत्राब्धौ चिरपतितेऽपि निर्विकारे एकस्थं करयुगकृष्टसर्पराजः सम्राजन् पवनपुरेश पाहि योगात्. ஓகே, ஸோ வி ஹவ் சீன் த 27th தசகம் நம்ம பார்த்தோம். கடைசியில வந்து எப்படி குருவாயூரப்பன் வந்து எப்படி அவரே பகவானே வந்து அவரே கையால வந்து இந்த வாசுகி பாம்போடு 2 கையாலையும் பிடிச்சு அவர் எப்படி மத்தனம் பண்ணினார். தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்லோகா, ரைட்? ஸோ எல்லாமே வெளியில வந்தது. இப்போ காடுமே வந்து பிடிக்கும் பொழுதுதான் எல்லாம் வெளியில வருது. ஸோ இந்த 28th தசகம் வந்து அமிர்த மத்தனத்துல எப்படி காலக்கூட்ட விஷம் வருது, லக்ஷ்மி தேவி எப்படி வரா, இந்த அமிர்தம் எப்படி வெளியில வருது, எல்லாமே அதோடைய விவரணம் வந்து 28. ஓகே. गरलं तरलानलं पुरस्तात् जलधरे द्विजगाल कालकूटम् अमरस्तुतिवादमोदनिघ्नः गिरिशस्तन्निपौ पपौ भवत्प्रियार्थम्. गरलं तरलानलं पुरस्तात्. என்ன ஆயிடுறது? புரஸ்தாத். புரஸ்தாத்னா முதல்ல என்ன வருது? இப்போ கடைஞ்சுட்டே இருக்கா. இப்ப பகவானே கை கொடுத்துட்டார், பகவானும் சேர்ந்து கடையிறார். பகவானோட நம்மளே வந்து பண்றோம், பகவான் பண்ணினா அது எவ்வளவு இதா வரப்போறது. ஸோ பகவான் பண்ணின உடனே முதல்ல என்ன வருது? அதுல இருந்துதான் கரலம். ஓகே, கரலம் தரலானலம் புரஸ்தாத்து. அந்த இடத்துல சந்தி வந்திருக்கு பாருங்க. புரஸ்தாத்து ஜலதேரு ஜகால காலக்கூட்டம். உத்விஜகாலன வெளியே வந்தது. இட் கேம் அவுட். என்னது? வாட் கேம் அவுட்? தரலா நலம் காலக்கூட்டம் கரலம். தரல அனலம், அப்படியே நெருப்பு வந்து ஒரு பிழம்பா வந்ததுன்னா, அதாவது ஒரு ஃபயர் வந்து நம்ம பாக்குறோம், ஃபயர் வந்து எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த ஃபயரே வந்து லிக்விடா வந்தா எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்கான். என்னவா? காலக்கூட்டம் கரலம். கரலம்னா விஷம். இந்த காலக்கூட்டம் அதைத்தான் நம்ம தமிழ்ல நிறைய ஆலகால விஷம், அப்ப சிவனை பத்தி பாடும்போதெல்லாம் அத ஹிந்தி காலம் வந்து ஹலாஹலம் சொல்லுவான், நம்ம தமிழ்ல வந்து ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ காலக்கூட்டம், அப்போ வந்து அந்த பாய்சன் வரதான். அப்படியே நெருப்பு பிழம்பு மாதிரி நெருப்பே வந்து இப்போ உருக்கி வந்ததுன்னா, நம்ம இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் சிலதெல்லாம் பார்த்தானா அப்படியே உருக்கி வரும்ல, அப்படியே அது மாதிரி அந்த மாதிரி வரதான் பாய்சன் வந்து. எங்க இருந்து? ஜலதேகே, ஜலத ஓஷியன்ல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தான் அது. அப்புறம் அமரஸ்துதிவாத மோதி நிக்னக கிரிஷக. ஓகே, தத் நிபப்பௌ பவத் பிரியார்த்தம். இப்போ பகவான் பார்த்தார், என்னடா இது எடுத்த உடனே நம்ம இது பண்றோம், பாவம் இந்த தேவர்களை காப்பாற்றணும்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி முதல்ல விஷம் வரதே. தேவர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றார், பாருங்கோ இந்த சிவனால மட்டும்தான் இந்த விஷத்தை வந்து போக்க முடியும், சோ நீங்க எல்லாரும் அவருக்கு துதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுற. சோ இவாள்லாம் என்ன பண்ணிடுறா? அமரஸ்துதிவாத மோத நிக்னக. அப்ப எப்படி ஆயிடுறதான்? அவர் வந்து அவெல்லாம் அவரை பாடி துதிக்கிறா, சிவனை துதிக்கிறா. நீங்க அப்படி நீங்க எப்படின்னுட்டு அவரை பத்தி துதிச்சு எல்லாரும் அவரை வந்து பிரேஸ் பண்ணி துதிகள்லாம் சொல்லும் பொழுது சிவன் வந்து சந்தோஷம் ஆயிடுறார். சந்தோஷம் ஆயிட்டு பாகவதத்துல சொல்லியிருக்கா, அவர் வந்து அவர் தேவிட்ட சொல்றாராம், தேவி நான் போறேன், எல்லாம் காப்பாத்தணும், பாவம்
பகவானே வந்து இவாளுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கார். அதனால வந்து நான் போய் இவாளுக்கு நான் காப்பாற்றணும், நான் விஷத்தை பருகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனாலதான் போயிட்டு என்ன சொல்றார், பவத் பிரியார்த்தம் அப்படின்னு போடுறார் பட்டத்திரி. பட்டத்திரி என்ன சொல்றார், நீதானே குருவாயூரப்பா சொல்லியிருக்கை, நீதானே அந்த தேவர்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்திருக்கை, நீங்கெல்லாம் சிவனை கும்பிடுங்கோ, சிவன் வந்து அந்த விஷத்தை குடிச்சிருவர் சொல்லிட்டு ஒன்னு சந்தோஷப்படுத்தணும், உண்மையில இருக்கிற பிரீத்தினால, உண்மையில இருக்கிற பிரியத்தினால, உண்மையில இருக்கிற மரியாதையினால, அபிமானத்தினால, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, தத்து நிப்ப பவு அதை குடிச்சிட்டார். சோ பகவான் வந்து சொன்னதுனால அந்த காலக்கூட்ட விஷத்தை சிவன் வந்து அதை குடிச்சு விடுறார். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இது வந்து எனக்கு சிவானந்த லகரி வந்து தெரியாது, ஐ ஹவ் நாட் ஸ்டடி. சிவானந்த லகரியில வந்து இது வந்து போட்டிருக்கு என்னோட என்னோட நாராயணியம் புக்குல. ஸோ தோஸ் ஹூ ஹவ் லேர்ன்ட் சிவானந்த லகரி, தோஸ் ஹூ நோ சிவானந்த லகரி, அதுல வந்து 31வது 32வது வேர்ஸ்லயும் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. நாலம் வா பரமோப காரகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் சாரி, எனக்கு தெரியாதனால ஐ டிட் delve into it. Those who are here and who know சிவானந்த லஹரி 31 32 பாருங்கோ. இந்த காலக்கூட்ட விஷம் சிவன் குடிச்சதை பத்தி அது ரொம்ப இதா எழுதியிருக்காங்க. ஓகே ஓகே. விமதத்சு சுராசுரேஷு ஜாதா சுராபிஸ்தாம் ரிஷிஷு ன்யதாஸ்த்ரிதாமன் ஹயரத்னம் அபூதத்தே பரத்னம் द्युतरुश्चाप सरसः சுரேஷு தானி. ஓகே, முதல்ல எடுத்த உடனே அவரை கூப்பிடுறார், த்ரிதாமன் அப்படின்னு கூப்பிடுறார். த்ரிதாமன் 2வது லைன்ல இருக்கிற கடைசி வேர்டு த்ரிதாமன். தாமன், யூ ஆர் ஷைனிங், யூ ஆர் ஷைனிங் இன் ஆல் த 3 உலகத்திலையும் நீ இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்க. யூ ஆர் தேர், யூ ஆர் ஆல்சோ ஷைனிங். நீ எல்லா இடத்துலயும் நீ என்ன பண்ற, ஒளி வீசி கொண்டிருப்பேன்னு சொல்லுவாங்களா தமிழ்ல, அந்த மாதிரி யூ ஆர் ஷைனிங் எவ்ரிவேர் இன் ஆல் த 3 வேர்ல்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுற த்ரிதாமன். விமதத்சு சுராசுரேஷு ஜாதா. ஓகே, விமதத்சு, விமதத்சு பண்ணிட்டு இருக்கிற டயத்துல, வெந்தேவர் மத்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமா சேர்ந்து, யாரு, சுரா சுரேஷு. அப்போ அப்போ அவ 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில், மத்தனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் சுரர்களும் அசுரர்களும், தேவர்களும் அசுரர்களும் மத்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாரெல்லாம் வந்தா, ஜாத்தா, ஜாத்தானா வந்தது யாரு, சுரபிஹி. சுரபிஹி, சுரபினா தெரியும் நமக்கு, காமதேனு. ஓகே, முதல்ல வந்தது, வெளியில வந்தது காமதேனு. அப்போ தாம் ரிஷிஷு ன்யதாஹா. நீ என்ன பண்ணின பகவான், சுரபி வந்த உடனே he just, கடவுள் என்ன நினைச்சாரு, ஏன் வந்து சுரபிங்கிறது காமதேனு, காமதேனு பசு முதல்ல கடல்ல இருந்து அந்த ஓஷன் பார்க்கடல்ல இருந்து தோண்டினது, அமிர்தம் கடையும் பொழுது அந்த காமதேனு பசுவை வந்து பகவான் என்ன பண்ணினார், ரிஷிகளுக்கு முதல்ல தானமா கொடுத்தாராம். ஏன் ரிஷிகளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும். பிகாஸ் ஆல் த ரிஷிஸ் they are always engaged in doing ஹோமம். அந்த ஹோமத்துக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுறது, நெய் தேவைப்படுறது, அந்த கவுடங்கு இல்லையா, பஞ்சகவ்யம், பால், நெய், தயிர், என்னெல்லாம் அவளுக்கு ரிஷிகளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் இந்த கோமாதாட்டேந்து தான் கிடைக்கும். அதனால அந்த சுரபியை பார்த்த உடனே பகவான் வந்து ன்யதாஹா, he gave it, கொடுத்துட்டார். யாருக்கு, ரிஷிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டார். அடுத்தது ஹயரத்னம் அபூத். அடுத்தது என்ன வந்துதான், ஹயரத்னம், ரத்னம், ரத்னமா அந்த ஜுவல் ஆஃப் ஹயான குதிரை, குதிரை வந்துதான். என்ன குதிரை, அதுதான் உச்சை ஸ்ரவஸ்
ஓகே, உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரை வந்துதான். அந்த குதிரையை வந்து பட்டத்திரி வந்து போடல. ஆனா பாகவதத்துல என்ன போட்டிருக்குன்னா, அத பகவான் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தாராம் உச்சேஸ்ரவஸ் குதிரைய. ஓகே, மகாபலி சக்கரவர்த்திக்கு. ஏன்னா அங்க தேவர்களும் இருக்கா, அசுரர்களும் இருக்கா, 2 பேருமே அங்க இருக்காளே. அடுத்தது ஹயரத்னம் அபூத். அப்புறம் இபரத்னம். இபனா யானை, ரத்னம் அந்த கிரேட். ரத்னம்ங்கிறது இந்த இடத்துல நல்ல ஒரு சிறந்த யானை, ப்ரெஷியஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ரெஷியஸ் சொல்லலாம். இப ரத்னம், இப யானை. அப்ப யார் அந்த யானை? ஐராவதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. ஐராவதம் யார்கிட்ட இருந்தது? அது இந்திரனோடது யானை. அடுத்தது இந்திரன் கொடுத்தார். அப்புறம் அப்புறம் என்ன வந்தது? இபே ரத்னம் தியுதருஹு. தியுதருஹு, தியுதருஹுனா தருஹு, தருஹுனா ட்ரீ, தியுதருஹுனா கல்பக மரம், கற்பக விருட்சம். இப்ப காமதேனும் வந்தாச்சு, கற்பக விருட்சம் அதுவும் வந்தது. அதுவும் அங்கே தேவர்களுக்கே கொடுத்தார். அப்சரசக ச. அப்சரசக, அப்சரசெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அந்த தேவலோகத்துல இருக்கிறவா அவா. சுரேஷு தானி. அப்போ அதெல்லாத்தையும் என்ன பண்ணினார்? தானி நெதாகா. இங்கேயே நம்ம அந்த வேர்பையே போட்டுக்கணும், நெதாகா கொடுத்துட்டார் அவர். எதெல்லாம்? தியுதருஹு, அப்சரசக, சுரேஷு தானி, நெதாகா. நெதாகா அவர் வந்து எதெல்லாம் கொடுத்தாரு? இப்போ எதெல்லாம் வந்தது? சுரபி, சுரபி காமதேனு பசு வந்தது, அதை வந்து ரிஷிகளுக்கு கொடுத்துட்டார். உச்சை ஸ்ரவஸ் குதிரை வந்தது, அத இதுல போடல, ஆனா பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டார். அடுத்தது கல்ப தரு வந்தது, அப்புறமா வந்து அப்சரஸ் வந்தது, இபா அத யானை, ஐராவத யானை. இதையெல்லாம் வந்து சுரேஷு தேவர்களிடம் கொடுத்துட்டார். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம இந்த செகண்ட் ஸ்லோகத்துல. இதுதான் ஜெகதீஷ பவத் பரா ததானீம் கமனீயா கமலா பபூவ தேவி அமலாமவலோக்ய யாம் விலோலஹ சகலோபி ஸ்பிருஹ்யா பபூவலோகஹ. அடுத்தது அடுத்த லைன்ல சம்போதனத்துலதான் ஆரம்பிக்கவே செய்றார். ஜெகதீஷ அப்படிங்கிற, ஜெகதீஷ நீ ஜகத்துக்கெல்லாம் ஈசனாய் இருப்பவனே. ஓகே, ஜெகத். ஓகே, ஜெகதீஷ ததானி. அப்ப என்ன ஆயிடுறது? பவத் பரா கமனீயா கமலா பபூவ தேவி. அப்பதான் கமனீயா, கமனீயானா ரொம்ப அப்படியே மெய்மறந்து போகத்தக்கன, எல்லாரையும் மெய்மறந்து போகத்தக்கன கமலாதேவி. கமலாதேவி யாரு? சாட்சாத் மகாலட்சுமி, லக்ஷ்மி தேவி. எப்படி வரலாம்? அவ எப்படிப்பட்டவளாம்? பவத் பரா, உன்கிட்டயே அவள் தன்னுடைய ஃபுல் பக்தியும் கொண்டவள், உன்னையே ஆட்கொள்றவள் அவ. அவன் வந்து வரான். பபுவ, ஷி கேம், அவன் மேல வர. அமலாம் யாம் அவலோக்கிய. ஓகே, அமலாம், அமலாம்னா மலம் இல்லாதவள், அதாவது பியோர், பியூரிட்டி, பியூரிட்டி, இன்ஃபினிட்டி பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அம்பாள் இல்லையா? மகாலட்சுமி வந்து இஸ் பியூரிட்டி, ஆல்வேஸ் பியூரிட்டி, களங்கமற்றவள். அதாவது களங்கம் கூட இதை சொல்லக்கூடாது, ஆல்வேஸ் வெரி பியூர், ஹோலி அப்படின்னு சொல்லலாம். அப்பழுக்கில்லாதவள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் அமலம். மலம்ங்கிறது என்னது? அழுக்குள்ளையது. அப்போ இருக்கிறவ அமலாம் யாம் அவலோக்கிய, அவளை பார்த்த உடனே அவலோக்கிய, அவளுடைய அந்த உருவத்தை எல்லாரும் பார்த்த உடனே எப்படி ஆயிட்டாலாம்? விலோலக சகலக அப்பி. இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு பெண்மணி இந்த பார்க்கடல்ல இருந்து தோணி இருக்காளே, எல்லா ரத்தனங்களிலும் இதுதான் ரொம்ப சிறந்தது போல இருக்கே அப்படின்னு அவளுடைய மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆங்ஸைட்டி வந்து எடுத்தான். அடடா, இந்த எல்லாருக்கும் என்ன ஆயிடுறது?
இவன் நமக்கு வேணுமே நமக்கு வேணுமே, தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வந்து தேவிய சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறான். எப்படி அது அடுத்த லைன்லயே சொல்லியிருக்கா பாருங்க. ஸ்பிருஹ்யாம் பபூவ லோகஹ. ஓகே, ஸ்பிருஹ்யாம் பபூவ லோகஹ. எல்லாமே அங்க இருக்கிறவா எல்லாம், அந்த ஹோல் வேர்ல்டு, அதாவது யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காளோ, லோகஹ இந்த இடத்துல வேர்ல்டாவும் எடுத்துக்கலாம், அந்த மனுஷக லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காளோ எல்லாருமே ஸ்பிருஹ்யா பபூவ, அவளை வந்து ஆட்கொள்ளணும், அவளை வந்து நம்ம வந்து நம்மளே வந்து வச்சுக்கணும், நம்மளே வந்து அந்த அந்த தேவி வந்து நமக்கே சொந்தமாகணும் அப்படின்னு அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு இச்சை வந்து விடுறோம். ஓகே, நம்மளே அவளை வந்து we should only possess her அப்படின்னு தேவர்கள் நினைக்கிறான், we should possess her இவா நினைக்கிறாங்கள, அசுரர்கள் நினைக்கிறாங்க. ஓகே, त्वयि दत्त हृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रः मणिपीठिकां व्यतारीत् सकलोपहृताभिषेचनीयैः ऋषयस्तां श्रुतिगीर्भिः अभ्यषिञ्चन्. என்ன எழுதுறான்? त्वयि दत्त हृदे देव्यैः. தேவியை, இந்த தேவியனா எப்படி இருக்கலாம்? துவயி தத்த ஹிருதே, துவயி உன்னோட உன்னிடமே அவ தன்னுடைய இதயத்தை உன்கிட்டயே கொடுத்துட்டா குருவாயிருப்பா. ஓகே, அப்போ நான் வந்து ஒரு கமெண்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். இந்த பர்டிகுலர் மகாலட்சுமி தேவி வெளியில வரும்பொழுது அதுல வந்து we should not think that தேவி is coming here. விஷ்ணுவோட தானே இருக்கா லக்ஷ்மி வந்து, அப்புறம் என்ன புதுசா லக்ஷ்மி வந்து இங்க வரான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தையிலேருந்து நம்மளும் படிச்சுட்டு இருக்கோம். தேவி டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து போய் பரப்போம் அப்படின்னுட்டு. அதான் ராமாயணத்துல வந்து எல்லாம் வரும்பொழுது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கும் பொழுது, அவளோட வைகுண்டத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து சொல்றானாம், இந்த மாதிரி ராவணன்னு ஒருத்தன் துன்புறுத்துறான் எல்லாரையும், நீதான் வழிபடணும், அவன் நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கான், அவன் யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்லாம் சொன்னோன்னு உடனே ராமர் வந்து சொல்றாராம், பகவான் விஷ்ணு சொல்றாராம், நம்ம வந்து 2 பேருமே பூலோகத்துல போய் பிறப்போம், நான் வந்து அக்னியா போறேன், நீ பூமியா போ அப்படின்னு சொன்னார். கடவுள் வந்து எப்படி நினைச்சிருக்கார், நான் அக்னியா போறேன் நீ பூமியா போ. இது மேலோட்டமா நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன இது கடவுள் எப்படி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து எங்க இருந்து தோன்றினார்? அவர் வந்து அந்த பாயாசம் கொண்டு வந்து அந்த நெருப்பு, கரெக்டா, தசரதன் யாகம் பண்ணினத்திலேருந்து வந்தவர் தான் பகவான். அவர் என்னதான் அதுல இருந்து பிறக்கல, அவர் அங்க கௌசல்யா பிறந்தாலும் அந்த அந்த பாயாச இதுல இருந்து தான் வரார். ஸோ நான் அக்னியால இது பண்றேன், நீ பூமி. சீதா தேவி வந்து பூமியில அவர் ஜனகருக்கு வந்து அந்த இதை போது கிடைச்சா, பூமியிலேருந்து கிடைச்சவா. ஸோ அதனால பகவான் வந்து அந்த மாதிரி they take different forms. அது மாதிரி ஒரு ஃபார்ம் பகவான் வந்து வந்திருக்கார். இந்த இடத்துல நம்ம தாயார் வந்து இங்க வந்து மகாலட்சுமியா வந்திருக்கா, பிறந்து வந்திருக்கா. திருப்பியும் she is going to marry our Lord. ஓகே, அப்போ உங்ககிட்டே தானே அவளோட மனசெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு குருவாயிரப்பா. ததா ஏவ திரிதசேந்திரக இப்ப தேவேந்திர. ஓகே, மணிபீட்டிகாம் வியதாரீத் அவர் கொடுத்தாராம். அப்பவே என்ன பண்ணிட்டார், அவளுக்கு ஒரு இப்படி ஒரு பெண்மணி வந்திருக்கா, நம்ம அப்படியே நிக்க வைக்க கூடாதுன்னு இந்திரன் உடனே ஒரு ஒரு இது பீடம் கொடுத்துட்டார். பீடம்னா என்னது, ஒரு சீட், நம்ம இங்கிலீஷ்ல த்ரோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு உட்காரத்துக்கு ஒரு பீடம் கொடுத்துட்டார் அவர் வந்து இந்திரன் வந்து. மணிபீட்டிகாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இது, ஒரு ஆசனம், ஒரு த்ரோன். ஓகே, வியதாரீத்னா கேவ். ஓகே, அப்புறம் சகலோபகிருதாபிஷேச்சனீயைஹி. அப்புறம்
அப்ப சகல உபகிருத்தா அபிஷேச்சனீஹி, அப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்களாம். பிராட் எல்லாரும் கொண்டு வராங்களாம். இதுல வந்து பாகவதத்துல சொல்லியிருக்கா, கங்கா சரஸ்வதி எல்லாரும் அவாவா இருக்கிற இடத்துல இருந்து தண்ணீரெல்லாம் கொண்டு வராங்களாம். மகாதேவ் லக்ஷ்மி வந்து பிறந்திருக்கா இல்லையா, அபிஷேகம் பண்ணணும். தேவிக்கா பார்க்கடல்ல இருந்து தோணி இருக்கா, அவளுக்கு இந்திரன் வந்து ஆசனம் கொடுத்துட்டான், அவளுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒரு ராணி அதமா இப்ப எப்படி நம்ம மீனாட்சி கல்யாணம் வரும்பொழுது பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா, மீனாட்சி தேவியை கூட்டின்னு வருவா. அப்ப ஓகே, அது மாதிரி இங்க வந்து நம்ம அதுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் பண்ண என்ன பண்ணுவா முதல்ல, அதனாலதான் அதுலயே பட்டத்துக்கு அபிஷேகம் பண்ணி தான் உட்கார வைப்பான். கரெக்டா? சோ அந்த அபிஷேகம் பண்ணறதுக்கு உண்டான என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஓகே, ரிஷம் ஓகே ரிஷய தாம், அப்போ எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வர. சகலா உபஹிருதா அபிஷேச்சனை நீயைஹி ரிஷய தாம் ஸ்ருதிகீர் பிஹி. அப்ப ரிஷிகள்லாம் என்ன பண்றாளாம், ஸ்ருதிகீர் பிஹி. இப்போ ஸ்ருதி வேதத்திலிருந்து எல்லாத்தையும் என்னெல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் உண்டோ அதையெல்லாம் சொல்லி பாடுறாளாம் அம்பாளுக்காக. ஏன்னா அம்பாளுக்கு வந்து ஒரு ஆசனம் கொடுத்துட்டா, அந்த மணி என்ன சொல்லுவா, மணி இதுல உட்காரது மாதிரி அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டா, ஒரு த்ரோன் கொடுத்துட்டா, எல்லாம் அந்த த்ரோன் அலங்காரி பண்ணக்கூடியது. அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் பண்ணறதுக்கு தேவையான என்னெல்லாம் உண்டோ அதை எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அப்போ அபிஷேகம் பண்ணும்போது அந்த ரிஷிகள் எல்லாரும் துதி பாடுறாங்க. ஓகே, அப்போ ரிஷிகள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றா, அபியசிஞ்சன். அப்போ அவ வந்து அப்படியே பாடிண்டு எல்லாம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்றாளாம். யார, மகாலட்சுமி தாயார. அபிஷேக ஜலா நுபாதி முக்த முக்த त्वदपाङ्गैर अभिषेक जलानुपाति मुग्ध त्वदपाङ्गैरव भूषिताङ्गवल्लीं मणिकुण्डलपीतचेलहार प्रमुखैस्ता मम राधयोन्वभूषन्. பட்டத்திரியோடு இது என்னன்னா, ஒரு 2 லைனை வந்து ஒரே ஒரு சமஸ்த பதமா எழுதுறாரு. டு பிரேக் த சமஸ்த பதம் இஸ் சோ சொல்லக்கூடாது, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பாருங்க, கைஹி வரைக்கும். ஓகே, அபிஷேக ஜலானுபாதி முக்த த்வதபாங்கைஹி, அப்ப அது வரைக்கும் ஒரே ஒரு பதமா எடுத்துட்டு இருக்காரு அவர். அபிஷேக ஜலானுபாதி முக்த த்வதபாங்க பாங்கைஹி. அப்போ எப்படி இருக்கான் இந்த அபிஷேக ஜலான், இந்த அதுக்கு முடிஞ்சப்புறம் ஓகே என்ன ஆயிடுறதான்னா பாங்கைஹி. ஓகே, இப்போ அவ வந்து அம்பாளை பாருங்கோ, அதாவது நம்ம வந்து கோவிலுக்கு போனா கூட என்ன சொல்லுவா, நேர்ல நீங்க அம்பாளை பார்க்காதேங்கோ, சைடுல நில்லுங்கோ. நம்ம எல்லாருக்குமே அதுவே ஒரு பிராக்டிஸ் தானே எல்லா டெம்பிள்லயும். ஏன்னா சைட்ல தானே நம்ம நிக்கிறோம், நம்ம நேர்ல நின்று நம்ம அம்பாளை அப்படி நேரடியா பார்க்கறது இல்லை, நம்ம சைடா தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கடாட்ச பார்வை வந்து சைட்ல தான் அம்பாளுக்கு வருமா. ஓகே, அதனாலதான் இப்போ வந்து அம்பாலும் என்ன பண்றாளாம், சைடாலதான் பாக்குறாளாம். அபிஷேக ஜலான் உபாதி முக்த துவத பாங்கைஹி. அதான் நீ வந்து உன்னோட அவளோட துவத பாங்கைஹின்னு அந்த சைடால பாக்குறா. யாரு பாக்குறா, இங்க பகவான பாக்குறா. நீயும் வந்து பாக்குற, உன்னுடைய குருவாயூரப்பா நீதானே இதெல்லாமே செய்யற, நீதானே எல்லாமே பண்ணுற, நீதானே அம்பாளை இங்க கூட்டின்னு வந்திருக்க, அவளுக்கு அபிஷேகம் பண்ண வச்சிருக்க. அதனால அவளும் உன்னை சைடால பாக்குறா. எப்படி இருக்கான், அவபூஷிதாங்க வல்லியும் தாம். அப்புறம் பூஷிதாங்க வள்ளி, வள்ளினா என்னது, ஒரு கொடி. அவளோட உடம்பு எப்படி இருக்கான், ஒரு கொடி போல இருக்கான். கொடி இடைன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி கொடி போல இருக்காளாம் அம்பாள் வந்து. அவளை வந்து அவபூஷிதா, அப்படியே பூஷணங்கள் போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணி அவளுக்கு எல்லாமே
கொடுக்கறது யாரு? அமராதயக. அப்ப அமராதயகனா தேவர்கள்ல இருந்து எல்லாரும் ஆரம்பிச்சு அவளுக்கு அலங்காரத்துக்கு எல்லாம் கொடுக்கறானாம். ஓகே, நீ ஒரு சைடு பார்வையா பாக்குற குருவாயிருப்பா, அவளுக்கும் அபிஷேகம் பார்த்தோன்னு உன்னையும் ஒரு சைடு பார்வையா பாக்குறா. ஆனா இந்த அமராதயக எல்லாம் என்ன பண்றா, அவளோட உடம்பு எப்படி இருக்கு, ஒரு ஒரு கொடி மாதிரி இருக்கு, கொடி போல இருக்கா அம்பாள். அவன் மணிகுண்டல பீத்த சேல ஹார பிரமுகைஹி, என்னெல்லாம் பாருங்க, என்னெல்லாம் கொடுக்கறா பாருங்க. மணிகுண்டல பீத்த சேல ஹார பிரமுகைஹி. அப்ப எப்படி கொடுக்கறா? குண்டல இயரிங்ஸ் கொடுக்கறா. மணி குண்டல, மணினா இந்த இடத்துல நம்ம மணி பாசிமணி எல்லாம் எடுத்துக்க கூடாது. மணினா இந்த இடத்துல நம்ம கோல்டு, அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ், அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அது நம்ம என்னத்தை வேணாலும் நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க வைரமா இமேஜின் பண்ணுங்க, வைடூரியமா இமேஜின், நீலமோ பச்சையோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய விஷன்ல என்ன வருதோ அது அம்பாளுக்கு அது மாதிரி சேலை, பீத்த சேலை. அப்போ எல்லோ ட்ரெஸ் கொடுக்கறா சேலை அந்த கட்டிக்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் ஹாரனா நெக்லஸ், பிரமுகைஹின்னா முதலானிய, இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே பிரமுகைஹி, எல்லாமே என்னெல்லாம் உண்டோ, காதுக்கோ காலுக்கோ, இவன் ஆங்க்லெட்ஸ் கூட நான் படிச்சேன் பாகவதத்துல, அவ்வளவு அழகா கொடுத்துருக்கா அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா ஆர்னமெண்ட்ஸும் அவ கொடுக்குறா. யாரு? அமராதயக தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து, எல்லாரும் அங்க இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் கொடுத்து, அன்பபூஷன் இன்னும் மேற்கொண்டு அவ ஏற்கனவே அவ அபிஷேகம் பண்ணும் பொழுதே அவ்வளவு அழகாக அந்த அம்பாள் இருக்கா, கொடி போல இருக்கிறவா அவ்வளவு அழகா இருக்கா. அவளை சீட், அந்த ஆசனத்துல உட்கார வச்சதே அவ அவ்வளவு கிரேட்டா தெரியறா. ஆனா அதற்கும் மேல இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி அவளுக்கு மஞ்ச சேலை கொடுத்து, அந்த சேலைங்கிற வேர்டு சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கு பாருங்க. ஓகே, சேலைங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த, என்ன சொல்றது, ட்ரெஸ். ஓகே, நம்ம அத சேலை தமிழ்ல அது தூய தமிழ்ல வந்ததுன்னா சேலை அப்படின்னு வருது. நம்மளுக்கு இப்ப அதை தூய தமிழ்ல மறந்து போயிடுத்து, நம்ம சாரின்னு தான் நம்ம பேசிக்கிறோம். பட் தட் இஸ் அ ரோப், தட் இஸ் அ ட்ரெஸ், கைண்ட் ஆஃப் ட்ரெஸ். ஓகே, தட் அன்பபூஷன். அவெல்லாம் அந்த அளவுக்கு அன்பபூஷன், அனு அபூஷன். திருப்பி இதை ஃபாலோயிங், அனுனாலே எப்போதுமே ஃபாலோ தானே. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அடோன் பண்றா, அவளை அலங்கரிக்கிறா. அதோட அம்பாள் உட்கார்ந்து. ஓகே, ஸோ இதோட நிறுத்திப்போமா? ஸோ 5 more ஆசை.